இன்றைக்கி போத்தீஸ் டிஜி கோல்டு ஆப்பை பற்றி தான் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுகிறேன். நல்லா கவனிங்க. நூறுரூபாலேருந்து சேவ் பண்ணலாம் நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே. இப்போ ஆஃபர் என்ன போயிட்டுருக்குன்னா 500 பே பண்ணால் 500க்கான கோல்டு வேல்யூவாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது முதல்ல இந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரோமோ கோட் RD500 யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த 500 போனஸ் வரும். ஓப்பன் பண்ண அப்புறம் இந்த டிஜி கோல்டு ஜாயின் நவ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 7% இன்ஸ்டன்ட் கோல்டு போனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு ஜாயின் நவ் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் இது கண்டிப்பாக நீங்கள் கவனிங்க. இதில் ரொம்ப டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நான் பர்சனலாக சேவ் பண்ணி நான் எவ்வளோ பெனிஃபிட் வந்திருக்கு, ப்ளஸ் இதில் ஒரு அடிஷ்னல் கிஃப்ட் இருக்குது. 7% போனஸ் கோல்டு போனஸாகவும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒரு கிஃப்ட் ஐட்டமும் கொடுக்குறாங்க. இந்த கோல்டு ரேட் ஃப்ளக்சுவேஷனால் 7800 அடிஷ்னலாக எனக்கு பெனிஃபிட். ஸோ 10,000 ஒர்த்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் போனஸ், அது இல்லாமல் 7800 இந்த கோல்டு வெயிட் டிஃப்ரென்ஸ்னாலையும் நான் கெயின் பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பேஜில் இந்த டிஜி கோல்டு ஜாயின் நவ்வில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஓப்பனும். ஜாயின் பிளான் கொடுங்க புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க. இந்த ஜாயின் பிளான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் அது வந்து இது காட்டும். இது வந்து நான் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக 35,600 இது வரைக்கும் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் ஃபிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா 2026 ஜனவரியில், அதாவது 330 days முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து தான் உங்களுக்கு அதை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இது வந்து நான் 100 rupees ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்கீமில் நான் எப்போல்லாம் எனக்கு கையில் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததெல்லாம் நான் எதுவும் செலவும் தேவையில்லாமல் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 100 நான் போட்டதுக்கான அன்றைக்கி ரேட்டுக்கு பெனிஃபிட்டோடு போட்டிருக்காங்க. இது 1000 ஸோ 1000 0.126. இது 5000க்கு 0.620. பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 0.43. நான் சேர்த்து வச்சதை வந்து நான் உங்களுக்கு இப்போ எழுதி காமிச்சு இது எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது பார்த்திங்கன்னா 35,600. இது ஆவரேஜ் ரேட்டுன்னு அவங்களே போட்டிருக்காங்க 7,600க்கு. இப்போ நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணது வந்து இந்த ரேட்டுக்கு வர மாதிரி தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மெச்சூர் ஆகிருக்கு. அதாவது இப்போ கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா 9,290. ஆனால் நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததுனால எனக்கு ஆவரேஜாக இந்த ரேட் வருதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் 7,600 என்னோடய மொத்த கோல்டையும் நான் இது வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கேன்ற அர்த்தம், இவ்வளோ ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே. ஸோ இது எப்படி இந்த சேவிங்ஸ் அவங்க போனஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 75 daysக்கு 7% ஆஃப் த அமௌண்ட் இன்வெஸ்டட் ஆஸ் கோல்டு வெயிட் சேவ்ட் இன் யுவர் அக்கௌண்ட் ஆஸ் பெனிஃபிட். இது எப்படின்னா, நம்ம எவ்வளோ போடுறோமோ, இப்போ 100 போடுறீங்களோ 1000 போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான 7%. இப்போ நான் இன்றைக்கி 100 போடுறேன்னா 100க்கு 7% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கோல்டு வெயிட்டாகவே நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கிறேன் என்னோடய சேவிங்ஸில். அவங்களே வந்து நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க, அதுக்கான பெனிஃபிட் எவ்வளோ, ப்ளஸ் அது ஆக்சுவலாக இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு 75 daysக்கு பார்த்திங்கன்னா 5%. அதாவது அடுத்த முதல் 75 நாள் முடிஞ்சப்புறம் அடுத்த நாளே ஆரம்பிக்குது இல்லைங்களா. ஸோ 76வது நாள் 77வது நாள் நீங்கள் ஒரு 100 போட்டிங்கன்னா அந்த 100 5% தான் உங்களுக்கு கொடுப்பாங்க பெனிஃபிட்டாக. அதுக்கப்புறம் அடுத்த 75 நாள், அதாவது இந்த 75 days முடிஞ்ச அடுத்த 76வது நாள், இந்த 75 + 75னா 150 நாள். ஸோ 150 முடிஞ்சு 151வது நாள்லேருந்து பார்த்திங்கன்னா 3% தான் கொடுப்பாங்க போனஸாக. அதுவும் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ, இப்போ இன்றைக்கி நீங்கள் 100 போட்டிங்கன்னா அதில் 3%, 1000 போட்டிங்கன்னா அதில் 3%, அந்த மாதிரி. அப்புறம் திருப்பி இன்னொரு 75 நாள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி போட்டிங்கன்னா தான் அந்த 11 மாதம் கணக்கு வரும். ஸோ இந்த 151வது நாள்லேருந்து ஒரு 75 நாள் சேர்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து 1% தான் கொடுப்பாங்க. 100க்கு 1%, அப்படின்னா ₹1. இது வந்து பெனிஃபிட்டாக வரும். ஸோ இதில் இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்னா, இந்த போத்தீஸ் டிஜி ஆப்பில் நீங்கள் என்ன நம்பரில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அக்கௌண்ட், அதே நம்பரில்
நீங்கள் வந்து இந்த 75 நாள் முடியுது இல்லைங்களா, இதை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கலாங்களா, 75 டேஸில் தான் அப்போ நம்ம மேக்ஸிமம் பெனிஃபிட் அந்த 7% வரணும்னா ஃபஸ்ட்டு 75 டேஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது நீங்கள் இப்படி பண்ணாலும் பண்ணலாம். பட் ஆனால் 5% 3% கம்மியாகிறது நான் வந்து கண்டுபிடிச்சது இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இதில் நான் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது என்ன பண்ணேன்னா, இந்த ஃபஸ்ட்டு 75 டேஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் அதே நம்பரில் அதே ஆப்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டு திருப்பி இன்னொரு ஸ்கீமை ஓப்பன் பண்ணலாம். அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதே டிஜி சேவிங்ஸ் கோல்டு ஆப்பில் அதே நம்பரை நீங்கள் லாகின் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த 75 டேஸ் முடிஞ்ச அப்புறம் அது தனியாக வரும். ஸோ இந்த 75 டேஸில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு 7% வரும். நீங்கள் அந்த 76வது நாள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக உங்கள் நம்பர்லேயே இன்னொரு அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ அது அன்னிலேருந்து 7% வரும். ஸோ திருப்பி இன்னொரு 75 நாள் இன்னொரு அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திருப்பி முடிஞ்ச உடனே அடுத்த 76வது நாள் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் இன்னொரு ஃபோன் தேவையில்லை, இன்னொரு ஃபோன் நம்பர் தேவையில்லை, இன்னொரு பேர் தேவையில்லை. ஸோ உங்கள் பேர்லேயே ஒரு நம்பர்லேயே நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேயே இந்த மாதிரி 75 டேஸ் முடிஞ்ச உடனே 2-3 தடவையாக ஓப்பன் பண்ணி இந்த 7% பெனிஃபிட்டை கடைசி வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா இந்த 5% 3% நீங்கள் வேஸ்ட்டாக வந்து கம்மி பண்ண வேண்டாம். எல்லாமே ஃபுல் சேவிங்ஸுமே அந்த 11 மாதமே நீங்கள் 7% சேவ் பண்ணுறதுக்கான இது ட்ரிக்கு. இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த 35,600க்கு 7% போனஸாக கொடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு வெயிட்டாக 2,796 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே நீங்கள் அமௌண்ட்டாக போட்டு அதில் 7% போட்டிருந்தீங்கன்னா 2,492 தான் வந்திருக்கு. ஸோ மற்ற டிஜி கோல்டு ஆப் நான் பேர் சொல்ல விரும்பல, பட் பாப்புலராக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா தங்கமயில் அந்த மாதிரி இதெல்லாம் கூட நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆரா வந்துட்டு 24 கேரட் கோல்டு. ஸோ அதை நான் பற்றி பேச விரும்பல. எனக்கு 24 கேரட் கோல்டு வாங்கணுன்னு ஆசை. பட் ஆனால் எனக்கு ஆரா மேலே என்னமோ தெரியல, கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ போத்தீஸ் டிஜி ஆப் நான் ஏன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் ஆரா கோல்டை விட அப்படின்னா, போத்தீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வர்ண மஹால்னு ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது, ப்ளஸ் போத்தீஸ்க்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அவங்க இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிசிக்கலாக நிறைய இடத்துல இருக்கிறதுனால எனக்கு அவங்க மேலே கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. இவங்க ஏன்னா ஆரா வந்துட்டு நம்மளுக்கு ஃபிசிக்கலாக எந்த இடத்துலையுமே இல்லை, வெறும் அவங்க ஆன்லைன் ப்ரொமோஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் யூடியூபர்ஸு. பட் எனக்கு அவங்க என்ன தான் கேரண்டி கொடுத்தாலும் அதோடைய எண்ட் ரிசல்ட் பற்றி எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் அதை பற்றி பேசலை. ஸோ இது வந்து எனக்கு மற்ற டிஜி கோல்டு ஆப்பை விட இதில் 7% போனஸுங்கிறது பெரிய பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து கம்பேர் பண்ணதில்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு போனஸ் இல்லை பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து கோல்டு காயின்ஸாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமில் ஜுவல்லரியாக எடுக்கணுன்னா நீங்கள் வந்து வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு காயினாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பசங்களுக்காக வாங்குறீங்க, ஃப்யூச்சரில் இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு, பொன் குழந்தைக்காக சேவ் பண்ணுறீங்கன்னா இது பெஸ்ட்டு. ஏன்னா நாளைக்கு ஒரு 10-20 வருஷம் கழித்து அவங்களுடைய டிசைன்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். அப்போ வந்து இது நம்மளுக்கு போய் திருப்பி போட்டு என்ன தான் இந்த நீங்கள் ஜுவல்லரியை எடுத்தாலும் அப்போ போட்டு அப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது, வேஸ்டேஜு அதெல்லாம் என்ன கான்செப்டில் வரும்னே தெரியாது. ஸோ அதை அந்த நகையை அழித்து பண்ணுறதுலாம் நிறைய லாஸாக தான் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த காயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரு. அப்புறம் ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை அதை அப்படியே கொண்டு போய் அந்த காயினாக கொடுத்திங்கன்னா, ப்ளஸ் உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப கழிக்க மாட்டாங்க, 1% என்னமோ தான் கழிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் ஜுவல்லரியாக கொடுத்தீங்கன்னா ஒரு 3% வரைக்கும் கழிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷுவராக தெரியல. பட் காயினாக கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் காயினாக சேர்க்குறவங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு காயினாகவே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் திருப்பி வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறது, நீங்கள் இந்த போனஸை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகிடும். ஏன்னா இந்த போனஸ்க்கு அமௌண்ட்டுக்கு நீங்கள் திருப்பி போய்ட்டு வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு வாங்காதீங்க, காயினாகவே வாங்கி வச்சுக்கோங்க. அடகுலாம் வைக்க முடியாது, பட் அடகு வைக்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் வேஸ்டேஜ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது அடகு வைக்க போகிறதில்ல, ஆனால் நான் காயினாக வாங்கி என்னோடய பொண்ணோட இல்லை குழந்தைங்களுக்கு நகை ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்றவங்க மட்டும் காயினாக வாங்கிறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அது உங்களுடைய இஷ்டம் அதுக்கப்புறம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வெயிட்டு அமௌண்ட் வெயிட்டாகவே நீங்கள் 7% எந்த பேங்க்லேயுமே கொடுக்கறதில்ல. நார்மலாகவே இப்போ எஃப்டியே 7% தான் ஆக்கிட்டாங்க. ஸோ சேவிங்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மி தான், 5% தான் வரும். ஸோ நம்மளுக்கு இது வந்து இந்த 7% கொடுக்கறது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட். அதுலேயுமே கோல்டு வெயிட் அவங்க வைக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 304. ஸோ இது அடிஷ்னலாக நம்மளுக்கு இந்த கோல்டு வெயிட்டாக வச்சதுனால எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. இது எப்படின்னா நான் உட்காந்த இடத்துலையே நான் வெறும் உட்காந்து ஃபோனை சும்மா பார்த்துட்ருக்குறோம். அந்த டைமில் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கேயுமே எழுந்து போகாமல், ஆட்டோ செலவு பண்ணாமல், ஒரு கடைக்கு போகணுன்னா ஜுவல்லரி கடைக்கு போயிட்டு நம்ம சீட்டு போடணும் அப்படின்னா கூட வந்துட்டு நம்மளுக்கு நிறைய செலவாகும். பெட்ரோல் காசு, பஸ்ஸு, அது இதுன்ட்டு. ஸோ எதுவுமே பண்ணாமல் ஆன் த ஸ்பாட்டில் உட்காந்து அப்பப்போ நம்ம வந்து கையில் இருக்கிற பணத்தை சேவ் பண்ணுறத, இல்லை ஒரு கடைக்கு போய் ஏதாவது வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் நான் அடிஷ்னலாக சேவ் பண்ணியிருக்கேன். கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணது இல்லாமல் அடிஷ்னலாக நம்மளுக்கு உட்காந்த இடத்துலேயே ஒரு 3000 ரூபாய் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பெனிஃபிட்டை அட் த மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இந்த அடிஷ்னல் ட்ரிக்கும் சொல்லியிருக்கேன், இதை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த 75 டேஸ், ஃபஸ்ட்டு 75 டேஸ் நீங்கள் போடுறீங்கன்னா அதே நம்பரில் அதே அக்கௌண்ட்டில் 76th டே அன்றைக்கி இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த 7% மேக்ஸிமமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு பெனிஃபிட்டாக இருக்குன்னா அதுக்கப்புறமா நீங்கள் நம்பினதுக்கப்புறம் 100% கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நான் இன்னும் க்ளோஸ் பண்ணி காயினாக எடுக்கலை. ஸோ காயினாக எடுக்கும் போது அதை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி தான் கொடுத்துருக்காங்க, 11th. ஏன்னா நான் 10th February ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஸ்கீம். ஸோ 2026 ஜனவரியில் உங்களுக்கு நான் காயினை எடுத்ததுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ இந்த ஸ்கீம் முடியும் போது அதுக்கான எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது நான் அவங்க அப்போ வந்து டிசைட் பண்ணல, அதனால் நாங்கள் இன்னும் சொல்லலை மேடம், நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் என்னென்ட்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அமௌண்ட் நம்ம முடிச்சுட்டு நம்ம அந்த ஸ்கீமை போய்ட்டு காயினாக எடுக்க போகும்போது எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக ஏதாவது பாத்திரம் அந்த மாதிரி தான் இருக்கும், ஏதாவது ஒரு கப்பு, கிளாஸு அந்த மாதிரி ஏதாவது சின்ன ஐட்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்டோட நம்மளுக்கு ஏதோ ஒரு ஐட்டமும் கொடுக்குறாங்க. ஏன்னா மற்ற கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் சீட்டு ஸ்கீம்லேயே வந்து அந்த பாத்திரம்லாம் ரொம்ப விலை கம்மியாக நம்ம எவ்வளோ ஹையஸ்ட்டு ஸ்லாபு போட்டால் கூட ரொம்ப கம்மியாகிட்டாங்க. இப்போ கிஃப்ட் ஸ்கீமே நிறைய இடத்துல எடுத்துட்டாங்க. கிஃப்ட் ஸ்கீம் இருந்தாலுமே அது ரொம்ப வேல்யூ கம்மியாக தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஜுவல்லரி ஸ்கீமாக இருக்கட்டும், டிஜிகோல்டு ஆப்போடைய ஸ்கீமாக இருக்கட்டும், எல்லாமே போத்தீஸ் இப்போதைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது நான் அப்சர்வ் பண்ணது வரைக்கும். மலபார் இதெல்லாம் வந்து நான் எல்லாமே ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ப்ளீஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். இதை விட பெஸ்ட்டாக எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் என்கொயரி பண்ணேன். ஜுவல்லரி சீட்டு ஸ்கீமில் என்ன ஸ்லாபில் என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அதே தான் இந்த டிஜி கோல்டு சேவிங்ஸ்க்கும் கிஃப்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்றைக்கு வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் எந்த கஸ்டமரும் டிஜி கோல்டு ஆப்பில் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணும்போது மாறலாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ். ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்லாபில் ஜுவல்லரி ஸ்கீமில் என்ன இருக்கோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 35,000. ஸோ அந்த ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர், ஓடிஜி, வேக்யூம் கிளீனர், டின்னர் செட்டு. ஸோ ஏர் ஃப்ரையர் பார்த்திங்கன்னா ஒரு 3500 ரூபாய் வருது அமேசானில் போட்டால், கென்ட் ஏர் ஃப்ரையர். ஸோ ஓடிஜி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 5000 அந்த ரேஞ்சில் வருது. வேக்யூம் கிளீனர் ஒரு 5000 6000 வருது அமேசானில். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே அடிஷ்னல் பெனிஃபிட் அப்பார்ட் ஃப்ரம் 7% போனஸ். ஸோ ஒரு 2800 நம்மளுக்கு போனஸ், அது இல்லாமல் இந்த கிஃப்ட்டு. ஸோ அந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேக்யூம் கிளீனரோட வேல்யூவும் சேர்த்து ஸோ ஒரு 3000 6000 சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு நம்மளுக்கு பெனிஃபிட். 35,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 10,000 பெனிஃபிட் ப்ளஸ் 7,800 கோல்டு ஃப்ளக்சுவேஷன்.